ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து அம்பேத்கர். அவரை பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 1932ஆம் ஆண்டு பூனா ஒப்பந்தம் மகாத்மா காந்தி மற்றும் இவருடன் உறுதிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூனா ஒப்பந்தம் வந்து மகாத்மா காந்திக்கும் யாருக்கும் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 1932 வந்து நடந்திருக்கும். இது பார்த்தீங்கன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு இருக்கு இல்லையா, அது ரிலேட்டடாக வந்து இந்த பூனா ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கும். இவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்து நடந்திருக்கும். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கூற்று காரணம் பாருங்கள். கூற்று பாருங்கள், B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். அது வந்து சரி. அடுத்து காரணம் பாருங்கள், இவர் இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று ஏ சரி, காரணம் ஆர் தவறு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அனைத்து இந்திய பட்டியல் இனத்தினரின் கூட்டமைப்பினை நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அம்பேத்கர். அடுத்து பாருங்கள், இங்கே தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய புத்தகங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. அம்பேத்கர் பார்த்திங்கன்னா ஜாதி ஒழிப்பு, இந்த ஜாதி ஒழிப்பு நூல் தான் வந்து பெரியார் வந்து தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு வந்து செஞ்சுருப்பார். பெரியார் ஈவே ராமசாமி, அவருடைய நூல் வந்து நமக்கு தெரியும், பெண் ஏன் அடிமையானால். அடுத்து பார்த்திங்கன்னா கருணாநிதி, அவருடைய நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நெஞ்சுக்கு நிதி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா CN அண்ணாதுரை, அவருடைய நூல் வந்து நல்ல தம்பி. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 2, 3, 4, 1. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மராத்தியில் 2 வாரத்திற்கு ஒரு முறை வெளியாகும் பத்திரிகையான பகித் கிருத பாரதத்தை தொடங்கியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அம்பேத்கர். அவர் தான் வந்து தொடங்கியிருப்பார். பார்த்துக்கோங்க, 2 வாரத்திற்கு ஒரு முறை மராத்தி மொழியில் வரும். அந்த பத்திரிகையோட நேமும் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. சுதந்திர உழைப்பாளர் கட்சி, இது தொடங்கினது வந்து அம்பேத்கர். பாரதிய ஜனசங்கம், இது தொடங்கினது வந்து தீன் தயாள் உபாத்யாய், அவர் வந்து தொடங்கியிருப்பார். சுதந்திரா கட்சி தொடங்கினது வந்து நமக்கு தெரியும் ராஜாஜி ராஜகோபாலாச்சாரி, அவர் தான் வந்து தொடங்கியிருப்பார். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து A.K. கோபாலன், அவர் வந்து தொடங்கியிருப்பார். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. அடுத்து பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கே அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தமிழ்நாட்டில் தான் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்து பாருங்கள், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா அதை ஒன்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணி ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 1923ஆம் ஆண்டில் மேற்கொண்ட டாக்டர் B.R. அம்பேத்கரின் முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரூபாயின் பிரச்சனை. இது பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. இயரும் பார்த்து வச்சுக்கோங்க, 1923. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி கிழக்கு இந்திய சங்கம், அது வந்து சரி. சாவித்திரிபாய் பூலே வந்து இந்தியாவின் ஊழியர் சங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. இந்திய ஊழியர் சங்கத்தை நிறுவனது வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, அவர் தான் வந்து நிறுவியிருப்பார். அடுத்து பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்திய சங்கம், அது வந்து சரி. AOQ வந்து இந்திய தேசிய காங்கிரஸ், அதுவும் வந்து சரி. 2வது மட்டும் தப்பு. அடுத்து பாருங்கள், மூக் நாயக் இதழை அம்பேத்கர் எந்த மொழியில் வெளியிட்டார். இது வந்து ரொம்ப முக்கியம், மராத்தி. ஏன்னா அவர் மகாராஷ்டிராவில் தான் வந்து பிறந்திருப்பார். அதனால் வந்து நம்ம மராத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, இந்த மூக் நாயக் இதழ் வந்து யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோடையது தான். அடுத்த விஷயம் பாருங்கள், 1936இல் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி B.R. அம்பேத்கர். பார்த்துக்கோங்க, சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கினது வந்து அம்பேத்கர். எந்த வருஷம்னு சொல்லி பார்த்துக்கோங்க, 1936. அடுத்து பாருங்கள், அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை என்னும் புத்தகத்தை எழுதியது வந்து கேட்குறாங்க. அம்பேத்கர் ஒரு வாழ்க்கை, அம்பேத்கர் ஏ லைஃப், இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வந்து கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சசி தாரூர், அவர் தான் வந்து எழுதியிருப்பார்.
அடுத்து பாருங்கள், தாழ்த்தப்பட்ட மற்றும் ஜாதிய இந்துக்கள் மத்தியிலேயே சமூக சமத்துவத்தை போதிக்க யாரால் சமாஜ் சமதா சங்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பார்த்துக்கோங்க, சமாஜ் சமதா சங்கம் வந்து யார் தொடங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ அம்பேத்கர் தான் வந்து தொடங்கியிருப்பார். ஸோ எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், டேஷ் அண்ட் அம்பேத்கர் தீண்டத்தகாதவர்களின் தார்மீக மற்றும் பொருள் முன்னேற்றத்திற்காக பம்பாயில் பகித் கிருத் ஹித்கரணி சபா என்ற அமைப்பை வந்து தொடங்கினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1924. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், ஆண்களுக்கு கல்வி அவசியம் என்பது போல் பெண்களுக்கும் கல்வி அவசியம். பெண்கள் சிறு வயதிலேயே திருமணம் செய்து கொள்ளாமல் உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டின் வழி கல்வி பெறுதலை குறித்து அறிவுரை கூறியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஸோ அடுத்து பாருங்கள், டாக்டர் பிஆர் அம்பேத்கருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1990 தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாருங்கள், அம்பேத்கரால் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சி வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்திய குடியரசு கட்சி. இந்திய குடியரசு கட்சி வந்து அம்பேத்கருடைய கட்சி தான். அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், ஜாதி ஒழிப்பு பற்றி அம்பேத்கர் எழுதியுள்ளார், அதை வந்து சரிதான். அடுத்து பாருங்கள், இந்து சமய நூல்களில் இருந்த ஜாதி முறையை விமர்சனம் செய்தார். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து சரியான விளக்கம் தான். அடுத்து பாருங்கள், லண்டன் அருங்காட்சியகத்தில் டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் சிலை யாருடைய சிலையோடு இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காரல் மார்க்ஸ். பார்த்துக்கோங்க, எந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது, லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சுயராஜ்யத்தில் எனக்கு என்ன பங்கு இருக்கிறது என்று சொல்லுங்கள், இது யாருடைய வார்த்தைகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பிஆர் அம்பேத்கர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காணும் எவருடன் இந்த மேற்கோள்களை தொடர்புபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பாருங்கள், கல்வி அறிவு பெரு அமைப்பாக ஒன்று திரள் தேர்ந்தெழு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் விரும்பும் மதமானது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போதிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா, வாழ்க்கை என்பது உரியதாக இருக்க வேண்டுமென தவிர நீளமானதாக அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பார். இது வந்து யார் சொன்னது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அது யார் சொல்லியிருப்பாங்கன்னா அம்பேத்கர் அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய மேற்கோள்கள் தான் வந்து இந்த மூணுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்காண்பவர்களில் யார் டாக்டர் பிஆர் அம்பேத்கரை 2 தலைமுறைகளுக்கு முன்பே எதிர்நோக்கிய அறிவுசார் மனிதர் என கருதப்படுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து யார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அயோத்திதாஸ் பண்டிதர். அடுத்து பாருங்கள், நிர்வாக செயல்பாடுகளின் வசதிக்காக நாடும் மக்களும் வெவ்வேறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டாலும் நாடு என்பது முழுமையாக ஒருங்கிணைந்த ஒன்று என கூறியது வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது யார் சொல்லியிருப்பாங்கன்னா அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருப்பார், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், முதலில் நாம் இந்தியர்கள், அதற்கு பிறகுதான் இந்துக்கள் அல்லது அதற்கு பிறகுதான் முகமதியர்கள் என்று ஒரு சிலர் கூறுவது என்னால் ஏற்க முடியவில்லை. எனக்கு அதில் திருப்தியும் இல்லை. எல்லாருமே முதலில் இந்தியர்கள் மற்றும் இறுதி வரை இந்தியர்களே. ஸோ இந்தியர்களை தவிர வேறொன்றும் இல்லை என்றிருக்க நான் விரும்புகிறேன் என்று கூறியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது யார் சொல்லியிருப்பாருன்னா அம்பேத்கர் தான் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அவ்வளோதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அம்பேத்கர் பற்றி எப்படிலாம் வந்து ஐஎன்எம் டாப்பிக்கில் வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ நான் இன்னும் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் பாருங்கள், அம்பேத்கர் பற்றி எப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலாக வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிரும். ஸோ அவரை பற்றியும் வந்து உங்களுக்கு அவுட் சைடில் வந்து நிறைய கவர் பண்ண மாதிரியும் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.